இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து உறவின் நெருக்கம் எவ்வளவு முக்கியம், அதோட அருமை என்ன, அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக எடுத்து வச்சாங்க. என்னதான் வந்து உறவின் நெருக்கத்தை பற்றி எத்தனை பேர் பேசினாலும் சரி, நாங்கள் வந்து எங்கள் அணியில் அறிவின் பெருக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் ஆணித்தனமாக எடுத்து வைக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கவிஞர் பேரா மா சேகர் ஐயா கும்பகோணத்திலிருந்து நம்மளோட இணைப்பில் இருக்காரு. ஐயா இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் உங்களுடைய முத்தான கருத்துக்களை இங்கே எடுத்து வைக்கலாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். காக்கும் கரங்கள் அறக்கட்டளை மற்றும் மாத்தி யோசி குழுமம் இணைந்து நடத்துகிற ஒரு அறிவார்ந்த பட்டிமன்ற நிகழ்விற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்களும் இந்த நிகழ்வை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கும், அறிவின் பெருக்கமே என்ற அணியில் பேச வந்திருக்கக்கூடிய எழுவருக்கும், உறவின் நெருக்கமே என்று பேச வந்திருக்கக்கூடிய எழுவருக்கும், இணைந்த இந்த சொற்களை இந்த வாதங்களை உற்று நோக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் பணிவான மாலை நேர வணக்கத்தினை கூறி இந்த நிகழ்வை தொடங்குகிறேன். நல்ல தலைப்பு, அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு அவசியம் தேவைப்படுகிற ஒரு தலைப்பு. இளைஞர்களுக்கு அவசியம் அறிவு பெருக்கமா உறவின் நெருக்கமா அப்படின்ற தலைப்பு. எது இன்றைக்கு இளைஞர்களிடம் இல்லையோ பஞ்சமாக இருக்கிறதோ அந்த அந்த பொருளை அந்த பொருண்மையை இன்றைக்கு தலைப்பாக எடுத்திருக்கிறீர்கள். இரண்டுமே பேசப்பட வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து தான். அதை கேட்போர் கேட்டு இன்னும் அதிகமாக அதை வெளியில் எடுத்து செல்கிற போது இந்த நிகழ்விற்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறேன். நண்பர்களே, அறிவின் பெருக்கம் இன்றைய இளைஞர்களுக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா என்று சொல்லுகிற நிலையில், உறவு என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அறிவு ஆளுமையை வளர்ப்பது, உறவு உணர்வுகளை வளர்ப்பது. அறிவை விரிவிசை அகன்றமாக்கு, விசால பார்வையால் உலகை விளங்கு என்று பாரதிதாசன் கூறுகிற போது, அறிவை பட்டுதான் மனிதன் முதலில் பெற வேண்டும். அதனால்தான் ஓரறிவிலிருந்து பிறந்து வளர்ந்து வரக்கூடிய ஓரறிவு பெற்றவர்கள் எல்லாம் 5 அறிவு வரை பெறுகிறார்கள். 6வது அறிவாக மனிதன் அதிகமாக பெறுகிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார். உடலால் மட்டும் உணர்வது ஓரறிவு என்றும், அதைத்தான் நாம் தொடு உணர்வு என்று சொல்லுகிறோம். அப்புறம் அது செடி கொடி மரம் புல்லு பூண்டதெல்லாம் ஒரு அறிவுன்னு சொல்றோம். அதே போல உடலால் உணர முடியுமே தவிர அன்பாகவோ அல்லது ஆகாரமாகவோ நம்மிடம் இவற்றால் எதிர்வினை காட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் அறிவின் வளர்ச்சி அப்படித்தான். அப்புறம் உடல் வாய் நாக்கால் உடம்புல இருக்கக்கூடிய உடம்பு, அப்புறம் நாக்கு என்று சொல்லக்கூடிய அதுல உணர்ந்தால் வரக்கூடியதுதான் ஈரறிவு. மீன் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் அதனால் உணர முடியும். அது ஆனால் ஊர்வன பழப்பன இது போன்ற நிலைகள் இருக்கும். மூன்றாவதாக மூன்றறிவு, அதாவது ஊர்வனங்கிறது பரப்பன அது எல்லாம் சேர்ந்து வருகிற அந்த நிலைவு. 4வதாக உடல் வாய் மூக்கு கண்ணு இதெல்லாம் சேர்ந்து பூச்சி ஈரங்கள்லாம் வருகிறதெல்லாம் 4வது அறிவாக சொல்றோம். 5வது அறிவாக அந்த உடல் வாய் மூக்கு கண் காது அதோடு சேர்ந்து மனிதனும் பெற்றிருப்பதனால் விலங்கும் மனிதனும் ஒன்றாக 5 அறிவை பெற்றிருக்கிறோம். 5 அறிவு பெற்றிருக்கக்கூடிய இந்த விலங்கினங்கள் பூச்சியினங்கள் எல்லாம் மனிதனும் சேர்ந்து விடுகிறான் 5வது அறிவோடு. அவன் 6வது அறிவாக எப்போது வருகிறான் என்று சொன்னால், அவன் கல்வி அறிவு பெறுகிற போது, படிப்பறிவு பெறுகிற போது, சிந்திக்கிற போது, சிந்தித்து செயல்படுகிற பேசுகிற எண்ணம் உடையவர்கள் தான் 6வது அறிவாக இருக்கக்கூடிய அந்த அறிவு. அதைத்தான் பகுத்தறிவு என்று சொல்லுகிறோம். ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு என்ற வினாவை யார் எழுப்புகிறார்களோ அவர்கள் தான் அறிவாளிகளாக ஆக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி உலக வல்லுநர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ஆக இந்த 6வது அறிவை பெறுகிறவன், அறிவை விரிவு செய்கிறவன், அவனுக்கு அறிவு அவசியம் தேவைப்படுகிறது. அதுதான் கல்வி அறிவு, அதுதான் படிப்பு அறிவு. அனுபவ அறிவும் கூட எல்லா நிலைகளிலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால்
படிப்பறிவு மட்டுமே தான் இந்த உலகத்தை கட்டமைக்கக்கூடிய ஆளக்கூடிய அத்தனை திறமையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். படித்தவர்கள் ஆசிரியர்களாக, பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, வழக்கறிஞர்களாக வந்து இந்த உலகை கட்டமைக்கக்கூடிய பல்வேறு நிலைகளிலும் இன்றைக்கு நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்கள், அதே போல ஹாட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அவை எல்லாவற்றையும் உலகில் இயங்கக்கூடிய எல்லா விதமான அணு ஆயுதங்களையும் செயல்படுத்தக்கூடியவன் அறிவு பெற்றவனாக, படித்தவனாக அவர்களால் மட்டுமே செயல்படுகிறது. ஆகவே மனிதர்களுக்கு அவசியம் படிப்பறிவுதான் அவசியமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உறவுகள் எப்போது வேண்டுமானாலும் சேர்த்து விடலாம், அல்லது பிறந்த உறவுகளை சேர்த்து விடலாம், அல்லது சேர்ந்த உறவுகளை பிரித்து விடலாம். ஆனால் அறிவை உரிய வயதில் படிக்காமல், அந்த அறிவை உரிய வயதில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் நம்மால் வாழ்வது என்பது ஒரு நிதர்சனமாக வாழ்வதற்கான அல்லது உயர்வாக வாழ்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால்தான் அதை கசடர கற்க என்றெல்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவெல்லாம் என்று சொல்வதோட நோக்கமே அந்த அறிவை அதிகமாக பெருக்குவதற்கு இந்த இளமையிலே படிப்பது, அதனை தெரிந்து கொள்வது, தேடல் என்று சொல்லக்கூடிய கியூரியாசிட்டி என்று சொல்லக்கூடிய தேடல் என்ற அந்த ஒன்று அந்த படித்தவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும். அடுத்தது எதை செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம், எப்படி முன்னேறலாம், யாரை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், யாரை பின்பற்றலாம் என்றெல்லாம் படித்தவர்களுக்கு, அறிவுள்ளவர்களுக்கு மட்டுமே தெரியும். எந்த ஒரு செயலையும் சாதாரண சைக்கிள் மெக்கானிக் கூட அவனுக்கு அந்த படிப்பறிவு இருந்தாதான் அடுத்து என்ன செய்ய முடியும் என்ற நோக்கம் அவனுக்கு வருகிறது. அதை போலதான் எல்லா விதத்திலும், எல்லா துறைகளிலும் கற்றறிந்தாராக இருந்தாலும் சரி, அது வந்து சாதாரண விவசாயியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஓரளவாவது படிப்பறிவு என்ற அந்த அறிவு இருந்தால் மட்டுமே அவனால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடிகிறது, எல்லாவற்றையும் உயர்ந்து செய்ய முடிகிறது. ஆகவே உறவு என்பது வேறு. உறவு என்பது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அது வந்து அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான் அப்படிங்கிற உறவு. அது படிப்பறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது இருக்கும் என்பது வேறு. ஆனால் இந்த உறவு இருந்தால் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கும். படிப்பறிவு ஒன்று இருந்து அறிவுகள் வளர்ச்சி அடைந்து அவன் பெரிய அறிஞனாகி, விஞ்ஞானியாகி, அல்லது மிகப்பெரிய அறிவாளியாகி உலகத்தில் சாதனை செய்கிற போது எல்லா உறவுகளும் அவனை சேர்ந்து வந்துகிறது. அதன் மூலமாக அவன் பணத்தை பெறுகிறான், உறவை பெறுகிறான், உலகை ஆள்கிறான். ஆகவே எல்லா விதமான செயலுக்கும் அடிப்படையாக அறிவுதான் இருக்கிறது. அந்த அறிவை பெருக்குவதற்கு பள்ளி செல்ல வேண்டும், கல்லூரி செல்ல வேண்டும், புத்தகங்களை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், நிறைய அறிவுகளை தேட வேண்டும். இன்றைக்கு கணிப்பொறி எல்லாம் கையில வச்சிருக்க செல்போன்லாம் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் வெவ்வேறு விதங்களை பயன்படுத்துறதா சொல்றீங்க. ஆனால் அத்தனையும் அதை பயன்படுத்துவதற்கு அல்லது அதை இயக்குவதற்கு அறிவு தேவைப்படுகிறது. சும்மா திறந்தா பேசிடலாம், பார்த்துடலாம், அது வேறு. பார்வை என்பது வேறு. நுணுக்கமாக இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய நுணுக்கமான அறிவு வந்து படித்தவர்களால் மட்டுமே தெரியும். இப்ப நம்ம நடுவரையை கூட நீங்க இடையில பார்த்திருப்பீங்க. அந்த செல்போனை வந்து இயக்குவதற்கு தன்னுடைய படித்த சின்ன குழந்தைகளை தேடக்கூடிய சூழல் இருக்கிறது. அதுதான் இந்த இயக்குவதற்கு, இந்த உலகை இயக்க வைக்கக்கூடிய சக்தி படித்தவர்கள் மட்டுமே இருக்கிறது, அறிவு பெற்றவர்கள் மட்டுமே இருக்கிறது. அதனால்தான் ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் என்று சொன்னார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று யாருக்கு தெரியும் என்றால் இந்த படித்தவர்களுக்கு மட்டும்தான். அந்த 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 முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ்வதி என்று சொல்லக்கூடிய அந்த பார்வை கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் அறிவுகள் தான். அறிவு வளர்ந்தவர்கள் தான் செய்வார்கள். அறிவாளிகள் தான் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். அறிவாளிகள் தான் இந்த உலகில் இருக்கக்கூடிய மக்களை வென்றெடுக்கிறார்கள். அறிவாளிகள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள்களையும் தொடர்ந்து இயங்க வைக்கிறார்கள் என்ற அந்த முத்தாய்ப்பான கருத்தை சொல்லி நல்ல இன்றைக்கு இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் வந்து இது போன்ற செயல்களை ரொம்ப, அதாவது அறிவை தேடுவதற்கு அவர்கள் முனைவது கிடையாது. காரணம் என்ன சொன்னால் அவருடைய தேடல் வேற மாதிரி இருக்கிறது. நல்லாக படித்து பண்பாளனாக வந்தவன் நிச்சயமா தவறு செய்ய மாட்டான், அல்லது தவறான எண்ணங்களுக்கு போக மாட்டான், பழக்க வழக்கத்தை, சின்ன தீய பழக்க வழக்கத்தை போக மாட்டான். அது அவனுக்கு வந்து கற்றவனுக்கு வந்து எங்க போற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது போல அவரால் பார்த்த நபர்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த நபரை பார்க்கிற போது அவரை போல நாம் வர வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வு அவனுக்கு தோன்றுகிறது. அறிஞரை பார்க்கிற போது அவரை போல நாம உருவாக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு வருகிறது. ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை படித்து விட்டால் அந்த குடும்பமே
வந்து சிறப்பாக அமையும். அதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் படித்து விட்டால் அந்த கிராமமே வந்து உயர்ந்த நிலைக்கு வரும் என்று சொல்வார்கள். ஆகவே உறவுகள் என்பது உணர்வுகளாக இருக்கலாம். ஆனால் அந்த உறவுகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய, ஆளக்கூடிய, அவருக்கு வேண்டிய பொருளாதார உதவிகளை செய்யக்கூடிய, அறிவை வளர்க்கக்கூடிய அத்துணை செயல்களும் படித்த அறிவாளர்களால் பட்டவர்களால் மட்டுமே, அதுவும் அறிவு பெற்றவர்களால் மட்டுமே, அறிவாளிகளால் மட்டுமே இருக்க முடியும் என்ற அந்த செய்தியை கூறி நடுவரையாவுடைய நடுவரையாவுடைய கருத்து நிச்சயமாக படித்தவர்கள் அறிவை பெற வேண்டும், அதிகமாக பெற வேண்டும். இளைஞர்களுக்கு பட்டறிவை விட படிப்பறிவு அவசியம் இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை உள்வாங்கி சொல்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு, ஏனென்றால் அவர்கள் வந்து நிறைய இளைஞர்களை அறிவாளிகளாக உருவாக்கி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆகவே இளைஞர்களை அதிகமாக அறிவாளிகளாக உருவாக்குவதற்கு உரிய சூழலை படித்தவர்கள், அறிவு பெற்றவர்கள் மட்டுமே பெற வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டாயமாக அந்த விஷயத்தை செய்ய வேண்டும். வீட்டில் இருப்பவர்கள் உறவை வளர்க்கட்டும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடியவர்கள் அறிவை வளர்க்கட்டும். வீட்டை விட்டு வெளியே வந்தவர்கள் மட்டும்தான் அறிவை வளர்க்கிறார்கள், அறிவாளிகளாக ஆகிறார்கள் என்ற செய்தியை சொல்லி வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் சேகர், கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி. ஐயா மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா பேசுனீங்க. என்ன இருந்தாலும் பேராசிரியர் இல்லையா, உங்களுக்கு பேச்சுக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உங்களுடைய பேச்சு ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா அறிவின் பெருக்கம் வந்து எவ்வளவு வந்து முக்கியம் இன்றைய இளைஞர்களுக்கு அப்படிங்கிறது உங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் நல்லாவே தெரியும். அதை உணர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக பேசுனீங்க ஐயா. உங்களுடைய உரை எப்படி இருந்ததுன்னு நடுவுரையாட்ட கேட்கலாம் ஐயா. நம்ம சேகர் ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக பேசினார். நீங்கள் தான் சொல்லணுங்க ஐயா நம்ம ஐயா எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மிக அருமை. அவரு பேராசிரியர்ங்கிறத ஒவ்வொரு வார்த்தையிலையும் நிரூபிச்சுட்டு வந்துட்டாரு. மனித வாழ்க்கை தொடங்குது இல்லைங்களா, அந்த பரிணாம வளர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு மனிதனும், அதாவது ஒவ்வொரு விலங்கினங்கள்ல இருந்து, தாவரங்கள்ல இருந்து, பறவை இனங்கள்ல இருந்து எப்படி வளர்ந்து வர்றாங்க, அப்படி வர்றதுல வந்து மனிதனுக்கு மட்டும் எப்படி ஆறறிவு வருது. அவன் வந்து அன்புக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா அந்த அறிவு வருமா? அவன் வெளியில வந்தாதான் அது வருது. அதற்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியது இந்த அறிவுடைய பெருமை, அதனுடைய ஆக்கம். அறிவு பெருக்கம் தான் அவனுக்கு நல்லதா இருக்குதுங்கிறாரு. அதாவது படிப்பை விட அறிவு வந்து அவனை வந்து அறிவாளியாக்குது. எது? அனுபவம். அனுபவம் என்பது என்ன? அதாவது அறிவு நம்ம அதிகளவு கட்டுட்டோமா ரொம்ப மிகப்பெரிய அறிவாளியா ஆயிடுறோம். அந்த அறிவு தான் நம்மளை வந்து ஒரு அறிஞனாக்குது, அறிவாளியாக்குது, இந்த நாட்டுக்கு ஆளக்கூடிய ஒரு ஆளுமை கொடுக்குது. இப்ப அவரு சொன்னதுல வந்து இந்த பறவை இனங்கள், மிருகங்கள் அதெல்லாம் வந்து இப்ப அந்த மனித உறவுகளை பத்தி சொல்ற, அவங்க எல்லாம் வந்து அதோட ஒரு குட்டியோட ஒரு குஞ்சோட அன்பா பண்பா பழகுது. ஆனா மனித இனத்தில் மட்டும்தான் இந்த உறவை சொல்லிட்டு இருக்கிறவங்க தன்னுடைய மகன் தனக்கு பின்னாலும் தன்னுடைய பேர குழந்தைகளும் அதிக அளவு வசதியா வாய்ப்போட வாழணும்னு சொத்து சேர்த்து வைக்கிறான், நிலம் வாங்குறான், நீச்சி வாங்குறான், இடம் சேர்த்துறான். இதெல்லாம் இந்த உறவுகளை பலப்படுத்துறதெல்லாம் பலவீனப்படுத்துது. அதற்கு வந்து சிறந்த எதிரான ஒரு உயர்வான ஒரு ஆயுதம் அறிவு. அந்த அறிவு பெருக்கத்தால்தான் நம்ம வந்து எதையுமே சாதிக்க முடியும். வீடு வரைதான் உறவு, வீதி வரைதான் மனைவின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அதேதான், அதே கருத்துதான் இவர் வந்து அருமையா ரொம்ப சிறப்பா, அதான் அவர் நமக்கு மட்டும் சொல்லாம இத பார்வையாளர்களுக்குமே சேர்ந்து அந்த அறிவினுடைய பெருமை சிறப்பா சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிப்போங்க. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. நீங்களும் ரொம்ப சிறப்பாக ஐயாவுடைய உரைக்கு எப்படி பேசினாருன்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி.